ஹாய் கைஸ், இன்றைக்கி வீட்டில் இருந்த அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்து ஒரு புக் ஷெல்ஃப் செய்யலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே கையை வெட்டிக்கிட்டேன். இதுக்கான மார்க்கிங்ஸ்லாம் போட்டேன். இது பார்த்திங்களா, இந்த பென்சிலு மேகிக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. பட் லைட்டாக தான் எழுதுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை மார்க் பண்ணி இதை க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பேக் சைடு. ஸோ இந்த இடத்துல தான் நான் அந்த ஷெல்ஃப் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை விட இன்னொரு கனமான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் ஒட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் அமேசானில் ரீசெண்டாக வாங்கின ஒரு ஹாட் க்ளூ கன். இது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு காண்டாகி நான் ஃபெவிகால் எடுத்தே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து என் பேர் எழுத போகிறேன். ரீனா. அதுதான் என் பேர். எப்படி சூப்பராக இது 2 கார்ட்போர்டையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் சைடில் கொடுக்குறக்கு நான் இந்த புக்கை தான் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த புக்கை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அந்த சைடில் அந்த ஷெல்ஃபோட இது வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸு அண்ட் ரஃப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிசர்லாம் இப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சைடுக்கு பண்ண மாதிரி மேலே கீழேயும் 2 கார்ட்போர்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் நிற்கும். அண்ட் எல்லாத்த விட முக்கியம், இது 2 ரோ வர மாதிரியான ஒரு ஷெல்ஃபுங்கிறனால நடுவில் இந்த ஹனிகோம் பேக்கேஜிங்னு சொல்லி ஒரு கார்ட்போர்ட் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அது என்கிட்ட இருந்தது. அதனால் நான் அதை எடுத்து 2 சைடும் ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் புக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணி 2 இதுலேயும் வந்து ஒட்டிட்டு இப்போ சைடில் அப்ளை பண்ணிட்டு பேக் சைடுக்கு ஒரு பீஸ் வெட்டணும்ல, அதை வந்து இப்போவே நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போது எப்பயும் போல் நம்ம மேலேயும் கீழே இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா நம்ம இதை பிடிச்சி ஒட்ட வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதில் இன்சர்ட் பண்ணால் போதும், ஒட்டிக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை பெயிண்ட் பண்ணாலும் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்டே வந்து நான் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வெட்டி எல்லா கார்னர்ஸ்க்கும் ஒட்டிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு ஷார்ப் கார்னர் கிடைக்கும், நமக்கு அவுட்புட்டும் க்ளீனாக இருக்கும். அண்ட் இதை பெயிண்ட் பண்ணாலும் பண்ணலாம். பட் நான் வந்து இதில் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து ஒரு வுட் டிசைனில் இருக்க ஒரு வால் ஸ்டிக்கர். ரீசெண்டாக அமேசானில் அரௌண்ட் 150க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் பிரித்து ஒட்டுறது தான், அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து ஒட்டிக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி சைடு வந்து பார்த்து கவனமாக வந்து ஒட்ட வேண்டியது இருந்தது. அண்ட் இப்போ மேலே ப்ராப்பராக அளவு எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கரை பிரித்து ஜஸ்ட் அதில் ஒட்டிட்டு கீழே அந்த ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி இருக்குல்ல, ஸ்டிக்கர் பேப்பர், அதை ஜஸ்ட் பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா அது க்ளீனாக எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்மளால் நீட்டாக வந்து ஒட்ட முடியும். அண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ உள்ளேயும் ஒட்டிக்கலாம். உள்ளே ஒட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கிளிப்ஸை ஆட் பண்ணல. உள்ளே ஒட்டினோன்னே இதுதான் வந்து இப்படி தான் இருந்தது. அண்ட் இது பார்க்கவுமே எனக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. பெயிண்ட் பண்ணுறதை விட ஸ்டிக்கர் ஒட்டுறதுங்கிறதும் நல்ல ஐடியா தான். இதுதான் புக்ஸ் வச்சக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். பார்க்க நல்லா தான் இருந்தது. அண்ட் ஷார்ப் எட்ஜஸ் இருந்ததுனால இது அந்தளவுக்கு கார்ட்போர்டில் பண்ண மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.